நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய், ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ஹாய் அண்ட் வெல்கம் டு எங்களின் பிருந்தாவனம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான வீடியோவில் சில முக்கியமான அறிவாளிகளுக்கும் ரொம்ப தைரியசாலிகளுக்கும் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அண்ட் வீட்டோட கரண்ட் அப்டேட் என்னன்றதையும் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் என்ன, மார்னிங் விடிஞ்சோடனையும் குளிச்சு கிளம்பி புது வீட்டுக்கு வர்றது தான் முதல் வேலையே. வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வேலை என்ன இருக்குது? ஸோ உள்ளே போயிட்டு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த சென்ட்ரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க இல்லை லிண்டல் லெவலில், அங்கே வந்துட்டு இப்போது பிரிக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அந்த ஜல்லிக்கல் கலந்த கலவை வந்து ஊற்றி பார்த்துருந்துருப்போம் இல்லையா, இப்போ அதெல்லாம் வந்து செட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்துட்டு இப்போது செவரு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீக் ஃபுல்லுமே நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஒரே ஒர்க் தான் இருக்க போகுது. என்னென்னா பிரிக் ஒர்க் தான். எங்கெங்கெல்லாம் வந்துட்டு லிண்டன் லெவலில் சென்ட்ரிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து அந்த லிண்டன் லெவலுக்கு மேலே வந்து பிரிக் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல எல்லாமே பிரிக் ஒர்க் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த பிரிக் ஒர்க் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்துட்டு காங்கிரீட் போடுறதுக்கு, அதாவது பரப்பு காங்கிரீட் போடுறதுக்கு வந்துட்டு அடுத்த ஏற்பாடு எல்லாமே பண்ண முடியும். ஸோ புதுசாக அப்டேட் காமிக்கிறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. அந்த பிரிக் ஒர்க் தான் இந்த வீக் ஃபுல்லுக்குமே. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸில் போய் டிஸ்கஷன் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இன்னுமே அந்த டிஸ்கஷனுக்கு நாங்கள் போகவே இல்லை. ஏன்னா போகவே முடியல சில ரீசன்ஸ்னால. ஸோ சீக்கிரமாக டிஸ்கஷன் போயிட்டு வந்துட்டு என்ன அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு இந்த வீக்லேயே வந்து அப்டேட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன், போயிட்டு வந்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் நம்ம புது வீட்டுக்கு வந்துட்டு இன்னும் இபி லைன் வந்து வாங்கலை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணியாச்சு. பட் ஆஃபீஸில் வந்து அந்த ஆஃபீஸர் வந்துட்டு வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க போல இருக்குது நம்ம நேரம். அதனால் இபி லைன் வாங்குறதுக்குமே வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ அங்கே இருக்கிற வேறொரு ஆஃபீஸர்கிட்ட மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே சொல்லி அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகேவும் ஆயிடுச்சு. இனி ஒரு 1 or 2 டேஸில் வந்துட்டு போஸ்ட் கம்பௌண்ட் நெட்டி இபி லைன் இழுக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணிக்கு மோட்டர் இறக்கணும். அப்படியா? அப்போ தண்ணிக்கு இன்னும் மோட்டரே இறக்கலையான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். அப்போ இவ்வளோ நாள் எப்படி வீடு கட்டினீங்க, எப்படி க்யூரிங் டைமில் தண்ணிலாம் விட்டீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் வேற ஒரு கதை. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா காமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா அதை சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் வேற ஒன்று சொல்லி தான் சொல்லணும். அப்போ கொஞ்சம் லாங்காக போகும், இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, புது வீட்டுக்கு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாமே சண்டேஸில் போயிட்டு 1 by 1 வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் இன்னுமே போகவே முடியல. ஏதாவது ஒரு ரீசன் மாற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குது போக முடியாமல் போகிறதுக்கு. இதுக்கப்புறமாவது போக முடியுதான்னு பார்த்துட்டு ஒரு வேளை போனேன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம காமெண்ட்டில் கேட்டிருக்க டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். இன்னுமே காமெண்ட்டில் நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் என்னன்னு கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து புது வீடு Q&Aன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் பேசிக்கான எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே அதில் ஆல்ரெடி ஆன்சர் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். இனி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே மோஸ்ட்லி உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கிடைச்சிரும். நான் அந்த வீடியோட லிங்க்கை மேலே அட்டாச் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. இது வந்து பில்டப் ஏரியாவை கேட்டிருக்கீங்களா இல்லை மொத்த லேண்டோட ஸ்கொயர் ஃபீட் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் பில்டப் ஏரியா கேட்டிருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2000+ ஸ்கொயர் ஃபீட் வருது. இல்லை நம்ம லேண்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் கேட்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 சென்ட்டுங்க. அடுத்தது வீட்டோட பிளான் வந்து கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கிரவுண்ட் ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் டூர்னு சொல்லிட்டு. அதில் எது என்னென்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இஃப் இன்கேஸ் பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு பெட்ரூம் மட்டும்தான் இருக்குது. அதில் அட்டாச்டு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதுக்கப்புறமா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன், ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் ஒரு ஹால் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. அது போக வெளியில் போர்ட்டிகோ அண்ட் அவுட்டர் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் காங்கிரீட் ஒர்க் முடிச்சதுமே உங்களுக்கு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் வந்து நான் பண்ணுறேன். அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டீல், சிமெண்ட் இதோட பிராண்டெல்லாம் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இன்ஜினியர் கிட்ட தான் வந்து கொடுத்து கட்டிட்டு இருக்கோம் இல்லையா. அவங்க எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸ்டீலுக்கு அப்படின்னா லாட் டு லாட் வந்து அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஸ்டில் என்ன தான் லாட் டு லாட் சேஞ்ச் ஆகி வந்தாலும் கூட அவங்க வந்து 550 கிரேட் ISI பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறாங்க. லைக் சுமங்லா, ஐ ஸ்டீல் இந்த மாதிரி. சிமெண்ட் வந்துட்டு அவங்க டைரெக்டாக கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க. இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு ஒரிஜினல் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும், கலப்படம் இல்லாமல் இருக்கும், காரத்தன்மையும் நல்லாயிருக்கும். இவங்க யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்துட்டு TNPL பிராண்டு.
ஓகேங்க, இப்போ வந்து நம்ம பெரிய அறிவாளிகளுக்கும் ரொம்ப தைரியசாலிகளுக்கும் பதில் சொல்லிடலாம். நிறைய பேர் வந்து காமெண்ட்ல யார் இன்ஜினியர், யார்கிட்ட வீடு கட்டிட்டு இருக்கீங்க, பில்டர்ஸ் யாரு, கான்ட்ராக்டர் யாருன்னு சொல்லிட்டு ஒரே கொஸ்டினை வேற வேற விதத்துல கேட்டுட்டு இருந்தீங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன்? என்னால அவங்க யாருன்றத டைரக்டா சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் அவங்களோட நேமை சொல்லி சொல்றதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் எனி ரைட்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் ஷேர் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். உடனே ஊரில் இருக்கிற எல்லா தைரியசாலியும் வந்து காமெண்ட் செக்ஷனில் விழுந்துட்டாங்க. பேரை சொன்னோடனே அவங்க பிச்சுட்டு போயிடுவாங்களாச்சு, அந்த பயம்தான். அதனால தான் சொல்ல மாட்டாங்க. வீட்டெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சொல்லுவாங்க, ஸோ மச் ஸ்கேர்ட் அபவுட் பில்டர், இந்த மாதிரிலாம் காமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது 100% இல்லைங்க, 1000% கரெக்டு தான். எனக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமா? எனக்கு காரியம் தாங்க முக்கியம். நான் வீடு கட்டுறதை தான் பார்ப்பேன். வீரியம் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த பில்டர்ஸ் யாரு என்ன, அவங்க அட்ரஸ், அவங்க பேரு, ஊரெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. நான் உண்மையை தானேங்க சொன்னேன். என்னால் அவங்க நேமை சொல்ல முடியாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் நான் ஷேர் பண்ண முடியும். அவங்க இவங்க தாங்க, அவங்க கிட்ட யாரும் போகாதீங்க அப்படிலாம் நான் சொல்ல முடியாதுங்க. இன்ஜினியர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டவங்கள நான் எந்த தப்பும் சொல்லலைங்க. ஏன்னா எப்படி எல்லாரும் காமெண்ட்ல அவங்களோட டவுட்ஸை கேட்டிங்களோ அதே மாதிரி தான் அவங்க சில பேரும் அந்த கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. நானும் எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன். பட் அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாதுன்றனால தான் நான் ஓப்பனாக நேம் சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க டிலே பண்ணிட்டாங்க. பட் எல்லார் வீட்டுக்கும் அப்படி பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவங்கக்கிட்ட வீடு கட்டிட்டு அவங்க வீடு நல்லபடியாக கட்டித்தராங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் விட நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்னோட ஃபேமிலிக்கும் யுவாவோட ஃபேமிலிக்கும் கூட அவங்க க்ளோஸ்டான ஒருத்தங்க தான் சொல்லிட்டு நல்ல ஒரு நம்பகமான ஒரு கான்ட்ராக்டர் தான் நான் சொல்லியிருந்தேன். அதனால தான் நாங்கள் அவங்க கிட்ட போய் வீடு கட்டி கொடுக்க சொல்லி கேட்டோம். எதையும் விசாரிக்காம போகல. ஆனால் எங்களுக்கு இப்படி நடக்கும்ன்றது எங்களுக்கே தெரியாது. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதுக்காக அவங்கள நான் வந்து கம்ப்ளீட்டாக ராங்னு சொல்ல முடியாது இல்லையா? இந்த மாதிரி தன்னை ரொம்ப புத்திசாலினும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுறதாவும் நினச்சிக்கிட்டு காமெண்ட் பண்ணுறதை நிறுத்திட்டு ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அண்ட் ஸ்டே ஸ்ட்ராங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹோம் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருக்குன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் எப்போ வீடியோஸ் அப்லோட் ஆனாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி அடுத்த ஒரு ஹோம் அப்டேட்டில் பார்க்கலாமா?